எல்லாத்துக்கும் வணக்கம். ஐ எம் சுஜாதா, கேரியர் கோச். இன்னைக்கான ஒரு கதை என்ன சொல்லட்டுமா? மாயான்னு ஒரு பொண்ணு இருந்தா. ஃபேமிலியும் ரொம்ப ஏழை. அவங்க குடும்பத்துலேயும் அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. என்ன பண்ணா, சரி நாமளும் லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும். அவள் ஸ்கூல்லேயும் அவளுக்கு பெரிய மதிப்பு இல்லை, அவன் வீட்லேயும் அவளுக்கு ஒரு பெரிய மதிப்பு இல்லை. ஒன்று பிளான் பண்ணான். நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பை மாற்ற, நம்ம சாதிக்க ஏதாவது ஒன்று பண்ணுமே அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. ஏதாவது செய்வேன், என்னாலேயே செய்ய முடியும் அப்படின்னு பண்ணான். ஒன்று பிளான் போட்டு படிக்க ஆரம்பித்தா. நான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை, இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடுவேன், நாளைக்கு உள்ள லெசன் முடிச்சிடுவேன், இது பண்ணிடுவேன். வீட்லேயும் தேவையில்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு, கதை பேசிட்டு, டிவி பார்த்துட்டு தன்னோட டைமை வேஸ்ட் பண்ணல. கொஞ்சம் அதெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு படிக்கிறதெல்லாம் நைட்லலாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அவள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கனால அவள் லைஃப்பில் அவளே எதிர்பார்க்காத அளவுக்கு அவளுக்கு சக்ஸஸ் கிடைச்சி. அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ரொம்ப சீன் போட்டுட்டு, ஓவராக படிச்சுட்டே இருக்க, வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட அவ்வளோவா ஜஸ்ட் அண்ட் லைக் அவ்வளோதான் அவளுடைய கான்சன்ட்ரேஷனில் அவள் இருந்தாள். அதனால அவள் லைஃப்பில் அவள் வெற்றி கிடைச்சா. இதே போல தான் நம்ம தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்க போகிற பெரிய விஷயத்த நம்ம இழந்துடுறோம். நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம கிடைக்கிற பெரிய பெரிய விஷயத்துக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்போமே. ஆ அந்த பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய சாதனை அவங்க லைஃப்பில் அவங்கள ரொம்ப அச்சீவ் பண்ண வைக்கும். நம்ம கேரியரில், நம்ம லைஃப்பில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொண்டு வரும். அதனால் நம்ம எல்லோரும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும். அதனால் அந்த இலக்கை நோக்கி தான் எல்லாருமே ஓடணும். ஓகேவா? நம்ம கண்டிப்பாக ஓடுவோம், நம்ம ஜெயிச்சிருவோம். ஓகே, பாய்.